வெல்கம் டு அனிதாவின் சமையல் பேக்கிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரூட்டி ஆப்ரிக்கன், பேரிச்சம்பழம், ப்ளம் கேக், செரி பழம், திராட்சை, பாதாம், முந்திரி பருப்பு. நம்ம எவ்வளோ தேவைங்கிறத நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. செரி பழம், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் பழம், இது வந்து ஆப்ரிக்கன் பழம், இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வந்து திராட்சை, காஞ்ச திராட்சை, இது வந்து ஃப்ரூட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு பழம் ஜூஸில் தான் ஊற வைக்க போகிறேன். ஒரு வாரம் வந்து நான் ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பழம்லாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸ்லாம் சேர்த்துக்கணும். பாதாம், முந்திரிலாம் வந்து நம்ம கேக்கு செய்யும் போது தான் அந்த ஊற வச்சுருக்க பழத்து கூட வந்து அந்த சேர்த்து நம்ம கேக் பண்ணணும். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம 1 கிலோவுக்கான ப்ளம் கேக் தான் செய்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிண்ணத்தில் வந்து நான் ஒரு 1/4 கப்பு வந்து செரி பழம் எடுத்துருக்கிறேன். 1/4 கப்பு வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் பழம், பேரிச்சம்பழம் ஒரு 1/4 கப்பு, கருப்பு திராட்சை இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து மஞ்சள் திராட்சை தான் வந்து மஞ்சள் திராட்சை போட்டிருக்கேன். கருப்பு திராட்சை போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். 1/4 கப்பு எடுத்துருக்கேன். ஃப்ரூட்டி வந்து ஒரு 1/4 கப்பு, 1/4 கப்பு வந்து இந்த ஆப்ரிகான்ஸ். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கிண்ணத்தால் வந்து நான் 2 கப்பு வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஊற்ற போகிறேன். கட் பண்ண இப்போ வந்து இந்த ஜூஸ் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு கப்பு நம்ம ஊற்றிக்கலாம். இதில் வந்து விதை இருக்கும். ஜூஸ் போனீங்கன்னா அந்த வடிகட்டி நல்லா விதை இல்லாத வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா காற்று போகாத நல்லா மூடி வச்சிடணும். டெய்லி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக வந்து ஊறி இருக்கும். நம்ம இது ஊறின பிறகு நம்ம கேக்கு செய்யலாம். சமையல் பேக்கிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்கு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரமல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து 125 ml வந்து நான் வந்து சுகர் வந்து கேரமல் பண்ண போகிறேன். வானலில் போட்டுக்கலாம். இது நல்லா வந்து மெல்ட் ஆகி வரணும். வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் மெல்ட் ஆகிட்டு வருது. நல்லா வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா பாருங்கள் இந்த கலரில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம எந்த அளவு வந்து சர்க்கரை போட்டோமோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுடு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோன்னா தெரிக்கும். நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோன்னா வச்சுக்கலாம் அப்படியே வந்து கெட்டியாகிடும், கரையாது. இப்போ சுடு தண்ணி ஊற்றினா தான் நம்ம வந்து கரைஞ்சிடும். இன்னும் கெட்டியாக தான் ஆகும், அந்த அளவு ஆகாது. கலர் இந்த கலரில் இருக்குது. இது வந்து நல்லா கொதிச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் வந்து அந்த கலருக்காக தான் வந்து நம்ம கேரமல் பண்ணுறோம். இது நல்லா திக்காக வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிட்டு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணி வச்சோன்னா நல்லா திக்னஸ் வந்துடும். சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இது மாதிரியே இருக்குது. ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ப்ளம் கேக்கு நம்ம 1 kg வந்து ப்ளம் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு எவ்வளோ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அவங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 250 ml. இதில் வந்து நம்ம 1/2 கப்பு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம். ஒரு அரை கப்பு, 1/2 கப்பு வந்து மைதா, பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இதால் 2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர்,
பேக்கிங் சோடா வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது வந்து கால் பாருங்கள், காலில் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது வந்து பட்டை வந்து நான் அரைச்சி ஒரு அரை ஸ்பூன் வந்து பட்டை பொடி, ஒரு அரை ஸ்பூனு. இது வந்து கிராம்பு வந்து ஒரு அரை ஸ்பூனு. ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூனுக்கே கம்மியாக போட்டிருக்கேன். ஒன்றா சளிச்சிக்கலாம். ஏன்னா வந்து எல்லாமே நம்ம போட்டிருக்க திங்ஸ் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். கெட்டி இல்லாத நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சளிச்சு எடுத்தாச்சு. நம்ம ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, நம்ம போட்டிருக்க அந்த பட்டை லவங்க பொடி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கப்பு 250 ml வந்து மைதா எடுத்துருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரைக்கு வந்து அரை கப்பு வந்து கேரமல் செஞ்சிட்டோம். இப்போ அரை கப் சர்க்கரை வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். 1 கிலோ ப்ளம் கேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 முட்டை எடுத்துக்கிறேன். உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றியாச்சு. நம்ம ஒரு பிஞ்சு வந்து சால்ட் போட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன். வந்து பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணணும். இருக்கிற எல்லா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த முட்டையோட வந்து கலர் போகிற அளவு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த முட்டையோட வாடை அடிக்காது. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 60 ml வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து ஒரு 2 வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாவு போய் அடைஞ்சிரும். கேக் வந்து இதாகாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரமல் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். எல்லா கேரமலும் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா ப்ளம் கேக்குக்கு, ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ வந்து 2 கரண்டி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் பாருங்கள், வந்து நேச்சுரல் கலர் தான், எதுவுமே எசன்ஸு எதுவுமே கலக்கலாம் இல்லை. இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் கொஞ்சம் வந்து ரீஃபண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி இப்படி தடவை விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் மேலேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம எடுக்கும்போது கேக் வந்து ஒட்டாத வரும். ஃபுல்லாகவே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். தட்டிக்கலாம், ஏன்னா பபுள்ஸ் இல்லாத இருக்கும். ஃப்ரூட்டி தூக்கிக்கலாம், பார்க்கவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா திராட்சை பழம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து முந்திரி பயிர் வந்து நம்ம டெக்கரேஷன் வச்சுக்கலாம். அது வெந்து வரும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். வந்து நான் ஓவனில் வைக்க போகிறேன். ஓவனில் வச்சாச்சு, மூடிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓடிஜி கிடையாது, மைக்ரோ ஓவன். இது மைக்ரோ ப்ளஸ் கன்வென்ஷன். நான் வந்து 20 நிமிஷம் வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. இது வந்து நம்ம பிளேட்டில் வச்சு மாற்றிக்கலாம். சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.